ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா கதை பார்க்க போகிறோம்? முட்டாள் யார் அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம்மா. அந்த ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. இந்த ஊரில் எல்லாரும் படித்தவங்களாவே இருக்கிறாங்க, யார் முட்டாளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கிறார். உடனே அமைச்சரை கூப்பிட்டு, நீ போய் இந்த ஊரில் இருக்கக்கூடிய 5 முட்டாள்களை கூட்டிகிட்டு வா அப்படின்னு ராஜா சொல்லியிருக்கிறாரு. உடனே அமைச்சர் ராஜா அறிவாளியை தேட சொன்னால் கூட ஏதாவது போட்டு இது வச்சு அறிவாளியை தேடிடலாம், முட்டாளை தேடி கூட்டிகிட்டு வானா எப்படி கூட்டிகிட்டு வருவாங்க ராஜா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு. நீ போய் முட்டாளை தேடி கூட்டிகிட்டு வானா கூட்டிகிட்டு வா, 4 நாள் டைமு, 4 நாளுக்குள்ளே நீ 5 முட்டாளுகளை கூட்டிகிட்டு வரலைன்னா உனக்கு 4ஆவது நாள் தூக்கில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அமைச்சரும் சரின்னு சொல்லிட்டு போயிருக்கார். போய் நாடெல்லாம் தேடி இருக்கிறார், யார் முட்டாளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாடெல்லாம் தேடி கடைசியில் 2 முட்டாள்களை கூட்டிகிட்டு வந்தாராம்மா. ராஜா கேட்டாராம்மா, அமைச்சரே 5 முட்டாள்களை தானே கூட்டிகிட்டு வர சொன்னேன், நீங்கள் என்ன 2 முட்டாளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. உடனே அமைச்சர் சொன்னாராம்மா, ராஜா முதல்ல 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நீ என்ன தான் சொல்ல வரையோ சொல்லு அப்படின்னு ராஜா சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒருத்தரை காமிச்சு, இவர் தான் 5ஆவது முட்டாள். என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போகிறப்போ குடிசை நெருப்பு பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இவர் தான் அந்த குடிசையோட ஓனரு. குடிசைக்கு போய் தண்ணி ஊற்றி அணைக்காமல் பீடி எடுத்து அந்த குடிசையில் இருக்க நெருப்புலேருந்து பீடி பற்ற வச்சுக்கிட்டு இருந்தார். என்னப்பா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால், குடிசை போனால் போயிட்டு போதுங்க சாமி, எனக்கு பீடி பற்ற வைக்க நெருப்பு கிடச்சதில்லன்னு சொல்லி பீடி குடிச்சிக்கிட்டு இருந்தாருங்க ராஜா அப்படின்னு சொன்னோன்னே, சரி இவன் உண்மையிலே நான் கரெக்டான முட்டாளாக தான் இருப்பான் போல், அடுத்து இவன் என்ன பண்ணான் அப்படின்னு ராஜா கேட்டிருக்காரு. இவன் தான் இந்த நாட்டிலேயே 4ஆவது முட்டாள். இவன் கூரை மேலே செடிகள் முளைச்சிருக்குது, அந்த செடிகளை மேயறதுக்கு எருமையை கூட்டிக்கிட்டு கூரை மேலே இழுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூரை மேலே எருமையை இழுத்தா என்ன ஆகும்? கூரை உடஞ்சி வீடே இடிஞ்சிரும் இல்லையா? அது கூட தெரியாமல் இவன் கூரை மேலே இருக்க செடியை மேயறதுக்கு மாட்டை போய் கைத்தை பிடிச்சி கட்டி இழுத்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே ராஜா சிரின்னு சிரிச்சிட்டு, கரெக்டு தான், 3ஆவது முட்டாள் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. இத்தனை வேலைகள் இருக்கையில் முட்டாளை தேடிட்டு போனனே, நான் தான் அந்த 3ஆவது முட்டாள் அப்படின்னு அமைச்சர் சொன்னார். உடனே அவருன்ட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், 2ஆவது முட்டாள் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்க, 5 முட்டாளை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னீங்களே, நீங்கள் தான் அந்த 2ஆவது முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜா யோசிச்சு பார்த்துட்டு, இவர் சொல்கிறதும் கரெக்டு தான், சரி முதல் முட்டாள் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்க, வீடு குடும்பம், நாட்டில் பக்கத்து வீட்டில் அங்கே இங்கேன்னு எத்தனையோ பிரச்சனைகள் சுற்றி இருக்க, முட்டாள்கள் யாராக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சபையில் கூடியிருக்காங்க பாருங்கள், இவங்க எல்லாரும் தான் முதல் முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரே அவமானமாக போச்சாமா. யார் முட்டாள்னு தெரிஞ்சு நம்ம என்ன குட்டீஸ் பண்ண போகிறோம் சொல்லுங்கள்? நமக்கு தலைக்கு மேலே ஊர்பட்ட வேலை இருக்குது, அதை விட்டு போட்டு பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக கூட்டம் கூடி அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு எல்லா வேலையும் விட்டு போட்டு நிற்கிற நம்ம எல்லாம் முட்டாளுக தான் இல்லையா? சரியா குட்டீஸ்? இந்த கதையிலேருந்து நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு தான் கொடுக்கணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. சரியா குட்டீஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன், நல்லா கேட்டுக்குங்க. கதை ஒருத்தரின் வாழ்க்கையவே மாற்றக்கூடும். சரியா? அதை நல்லா கவனித்து நீங்கள் அதை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.